إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது இந்த மார்க்க வகுப்பிலே நாம் 2 நூல்களை படித்து வருகின்றோம். அந்த 2 நூல்களும் அஷேக் சாலிஹ் அல் உசைமி ஹஃபிலஹுல்லாஹ் அவர்களுக்குரிய நூல்கள். அதில் ஒன்று சிறிய சூறாக்களுக்கான விளக்கம், தஃப்சீர். சரியா? அதுதான் முதல் பாடம். சிறிய சூறாக்களுக்கான தஃப்சீர். இதில் இன்று நாம் பார்க்க போகின்ற அத்தியாயம் 98வது அத்தியாயம், சூரத்துல் பையினா. பையினான்னு சொன்னா தெளிவான ஆதாரம். பையினான என்ன? தெளிவான ஆதாரம். அல்லாஹு தஆலா சொல்கிறான், லம் யகுனில் லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாப் வல் முஷ்ரிகீன முன்ஃபக்கீன ஹத்தா தஅதியஹுமுல் பையினா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லம் யகுனில் லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாபி வல் முஷ்ரிகீன முன்ஃபக்கீன ஹத்தா தஅதியஹுமுல் பையினா. அஹ்லுல் கிதாப்னா யாரு? அஹ்லுல் கிதாப்னா வேதக்காரர்கள். அஹ்லுல் கிதாப்னா யாரு? வேதக்காரர்கள், வேதம் கொடுக்கப்பட்டவர்கள். வல் முஷ்ரிகீன் யாரு? இணை வைப்பாளர்கள். முஷ்ரிகீன் இணை வைப்பாளர்கள். இந்த வேதக்காரர்களிலும் முஷ்ரிக்குகளிலும் எவர்கள் நிராகரிக்கின்றார்கள், வல்லதீன கஃபரு, அவர்கள் தங்களிடம் தெளிவான ஆதாரம் வரும் வரை, அதாவது ஹத்தா தஅதியஹுமுல் பையினா. பையினான தெளிவான ஆதாரம், ஹத்தான வரை, தஅதியஹும் அவர்களிடம் வரும் வரை, முன்ஃபக்கீன் என்ன, அவர்கள் விலகுபவர்கள் அல்லர். நம் வழிகளிலிருந்து அவர்கள் விலகுபவர்கள் அல்லர். எனவே தெளிவான ஆதாரம் என்பது அல் பையினா. இதுல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அல்லாஹு தஆலா இந்த வேதக்காரர்கள் முஷ்ரிக்குகள் அவர்களில் எவர்கள் நிராகரிக்கின்றார்களோ, அப்ப அவர்கள் தங்களிடம் தெளிவான ஆதாரம் வரும் வரை தம் வழிகள் என்ன செய்யக்கூடியவர்கள் அல்ல, விலகக்கூடியவர்கள் அல்ல என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த இடத்துல ஷேஹா அவர்களுடைய விளக்கங்கள்ல நாங்க பார்ப்போம். அந்த நூலை பார்க்கலாம். PDF நாங்க போட்டிருக்கோம் குரூப்ல கூட. முன்ஃபக்கீன், அப்ப முன்ஃபக்கீன்டா ஜாயிலீன அம்மாஹும் அலைஹி தாரிகீன லஹு, அவர்கள் எதில் இருக்கிறார்களோ, எதன் மீது இருக்கிறார்களோ அதிலிருந்து என்ன செய்யறது, விலகுவது. தாரிகீன லஹு, அதை விடுவது. அப்படி இங்க அங்க லம் யகுனின்னு ஆரம்பிதான். லம் என்ன அர்த்தம்? விலகாம இருப்பாங்க.
முன்ஃபக்கீன் என்ற வார்த்தை நாங்க தனியா எடுக்கும் போது என்ன, ஜாயிலீன அம்மாஹும் அலைஹி, அவர்கள் அதிலிருந்து எதில் இருக்கிறார்களோ அதிலிருந்து என்ன செய்வார்கள், விலகுவார்கள், அதை விடுவார்கள் என்பது அர்த்தம். அரபுல ஒரு வார்த்தை கேட்டீங்க, ஃபுக் ஃபுக் என்ற வார்த்தை. ஃபுக் என்ன, திறக்கிறது, கேள்வி தானே. அந்த ஃபுக் ஃபுக் என்ற வார்த்தை எடுத்தீங்கன்னா திறக்கிறது, இந்த அர்த்தத்தை கொடுக்கும். அதே போன்று அடுத்து நீங்க அடுத்த வசனத்தை ஓதுங்க பாபம். ரசூலும் மினல்லாஹி யத்லூ சுஹுஃபம் முத்தஹரா. சரிங்களா? அப்ப ரசூல் என்ன அர்த்தம் சொல்லுங்க? தூதர். மினல்லாஹ்னா அல்லாஹ்விடமிருந்து, யத்லூ சுஹுஃபம் முத்தஹரா. அப்ப யத்லூ என்று சொன்னால் என்ன செய்வார், ஓதி காண்பிக்கிறார். தலாண்டா ஓதினான், யத்லூ ஓதி காண்பிக்கிறார். சுஹுஃபம் முத்தஹரா, சுஹுஃபம் முத்தஹரா. முத்தஹரானா என்ன, பரிசுத்தமான, பரிசுத்தமான அந்த ஏடுகளை ஆகமங்களை என்ன செய்கிறார், ஓதி காண்பிக்கிறார். அந்த தெளிவான ஆதாரம், அந்த தெளிவான ஆதாரம் எது, அல்லாஹ்விடமிருந்து வந்த தூதர். தெளிவான ஆதாரம் அந்த அல்லாஹ்விடமிருந்து வந்த தூதர் அவர்களுக்கு பரிசுத்தமான அந்த ஏடுகளை ஓதி காண்பிக்கிறார் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இதுல நீங்க எடுத்தீங்கன்னா முத்தஹராக்கு என்ன விளக்கம் சொல்றாரு என்ன கொடுத்தீங்கன்னா பாருங்க, முனஸ்ஸஹதன் அன் குல்லி மா லா யலீக். முனஸ்ஸஹதன் தூய்மையானது, அன் குல்லி மா லா யலீக் என்ன, அதற்கு எதெல்லாம் தகுதி இல்லையோ அதிலிருந்து அது என்ன செய்தது, அது தூய்மையானது. அதுக்கு எதெல்லாம் தகுதி இல்லையோ அதிலிருந்து அது என்ன செய்தது, அந்த வேதம் தூய்மையானதாக இருக்கிறது. அப்ப பொய்யை விட்டு அசத்தியத்தை விட்டு எல்லாம் அது என்னது, தூய்மையானதாக இருக்கிறது, தூய்மையானதாக இருக்கிறது. ஃபீஹா குதுபுன் கையிமா, ஃபீஹா குதுபுன் கையிமா. அப்ப அவற்றில் நிலையான சட்டதிட்டங்கள் உண்டு, வரையப்பட்டுள்ளன. அவற்றில் நிலையான சட்ட, கையிமான நிலையான. அப்ப குத்துப் என்பது புத்தகங்கள் என்ற அர்த்தமும் கொடுக்கும். இந்த இடத்துல என்ன, சட்டதிட்டங்கள் அதில் உள்ளன, வரையப்பட்டுள்ளன. ஃபீஹா குதுபுன் கையிமா, ஃபீஹா குதுபுன் கையிமா. கையிமாக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு, கையிமாக்கு முஸ்தகீமா என்ன கொடுத்திருக்கிறாரு, முஸ்தகீமா. முஸ்தகீமா என்ன அர்த்தம், நிலையான, உறுதியான என்ற அர்த்தம் அதற்கு உண்டு. புரியுதா சொல்றது? ஃபீஹா குதுபுன் கையிமா. அடுத்து வாங்க, வமா தஃபர்ரகல்லதீன ஊதுல் கிதாப இல்லா மின் பஅதி மா ஜாஅத்துஹுமுல் பையினா. சரிங்களா? ஊதுல் கிதாபனா யாருன்னு படிச்சோம், சொல்லுங்க, வேதக்காரர்கள் இல்லையா? ஊதுல் கிதாப். அப்ப இந்த வேதக்காரர்கள் அவர்களுக்கு தெளிவான இந்த ஆதாரம் வந்த பின்னரே அன்றி அவர்கள் பிளவுபடவில்லை. ஆதாரம் வந்தா என்ன செஞ்சிருக்கணும் சொல்லுங்க, ஏற்றுக்கொள்ளு இல்லையா? ஆதாரம் வந்தா ஏற்றுக்கொள்ளு. ஆனா இவர்களுடைய நிலையை பாத்தீங்கன்னா, இவர்கள் ஆதாரம் வந்த பிறகுதான் என்ன செய்கிறார்கள், இவர்கள் பிளவுபடுகிறார்கள். அப்ப ஆதாரங்கள் வந்த பின்னே அன்றி இவர்கள் பிளவுபடவில்லை என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அல் பையினா என்பது இப்ப இரண்டாவது தடவை இந்த சூறால வருது. அல் பையினா, தெளிவான ஆதாரங்கள் வந்த பிறகு அன்றி இவர்கள் என்ன செய்யல, இவர்கள் பிளவுபடவில்லை. புரியுதா? அப்ப ஏன் தெளிவான ஆதாரங்கள் வந்த பிறகு ஏன் பிளவுபட்டார்கள்? குர்ஆன் வேறு இடங்கள்ல என்ன காரணங்களை சொல்லுது சொல்லுங்க, என்ன காரணம்? அதாவது பொறாமையின் காரணமாக, குஃபாரன் ஹசதன் மின் இந்தி அன்ஃபுஸிஹிம் மின் பஅதி மா தபய்யன லஹுமுல் ஹக். அல்லாஹ் சொன்ன எப்படி, சத்தியம் தெளிவான பிறகும் ஏற்றுக்கொள்ளல. ஹசதன் மின் இந்தி அன்ஃபுஸிஹிம், அவங்க உள்ளத்திலிருந்து என்ன, பொறாமை. பொறாமைக்குரிய காரணம் என்ன சொன்னீங்க? அவர்களிலிருந்தே தூதர் வரவில்லை. அப்ப தூதர் எங்கிருந்து வந்தாரு? அரபு கோத்திரம், அரபுக்கள் இருந்து தூதர் வந்தார். எனவே அதனால் அவர்கள் என்ன செய்தார்கள், அவர்கள் நிராகரித்தார்கள். அவர்களிலிருந்து தூதர் வராத காரணத்தால் அவர்களுக்கு பொறாமை ஏற்பட்டது. என்ன ஏற்பட்டது? பொறாமை ஏற்பட்டது.
அரபுக்கள் அவங்க எப்படி சொன்னார்கள்? அரபுக்கள் எப்படி சொன்னாங்க? மாஷா அல்லாஹ் பாரக்கல்லாஹு ஃபீக். லைஸ அலைனா ஃபில் உம்மீன சபீல் என்றார்கள். எப்படி சொன்னார்கள்? லைஸ அலைனா ஃபில் உம்மீன சபீல். இந்த எழுத படிக்க தெரியாத விஷயத்துல நாங்க என்ன செஞ்சாலும் அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். நாங்க என்ன அநியாயம் செஞ்சாலும் நாங்க யாரு? நாங்க உயர்ந்தவர். நாங்க இப்படி ஒரு பெருமை, ஆணவம், கர்வம் இவர்களை என்ன செய்தது? சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள விடாமல் தடுத்து. புரியுது சொல்றது? அப்ப என்ன அவர்கள் அப்ப எதற்காக மறுக்கல்ல? பொய் என்பதற்காக மறுக்கல். உண்மை என்று அவங்க என்ன செஞ்சாங்க? மிக தெளிவாக நன்றாக தெரிந்திருந்தார்கள். புரியுது சொல்றது? அடுத்து வாங்க, அல்லாஹு தஆலா வலைஹிஸ்ஸலாமுல்லா அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான் என்று சொன்னால், என் அருமையான சகோதரர்களே, வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன ஹுனஃபா வயுகீமுஸ் ஸலாத வயுத்துஸ் ஸகாத வதாலிக தீனுல் கய்யிமா. வமா உமிருனா அவர்கள் ஏவப்படவில்லை. வமா உமிருனா அவங்க செய்யல, ஏவப்படவில்லை. இல்லா தவிர லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன். எப்படி? அல்லாஹ்வுக்கு வணக்கத்தை தூய்மையாக்கியவர்களாக என்ன செய்ய வேண்டும்? சொல்லுங்க. முக்லிஸீன லஹுத்தீன ஹுனஃபாஅன் என்ன சேர்ந்து வருது இல்லையா? தவறான வழியிலிருந்து விலகி சரியான வழியில் பிடிப்புள்ளவர்களாக அல்லாஹ்வை அவர்கள் வணங்க வேண்டும். வயுகீமுஸ் ஸலா தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். வயூதுஸ் ஸகா ஜகாத்தை கொடுத்து வர வேண்டும் என்பதை தவிர அவர்கள் வேறு எதுவும் என்ன செய்யப்படவில்லை, ஏவப்படவில்லை. வதாலிக தீனுல் கய்யிமா. இதுதான் நேரான மார்க்கம். இதுதான் நேரான மார்க்கம். எனவே என் அருமையான சகோதரர்களே, இந்த இடத்துல இந்த குர்ஆன் வசனம் சொல்லப்படுவதனுடைய நோக்கம் என்ன? யார் சொல்றீங்க? இந்த வசனம் இந்த இடத்துல வருவதன் நோக்கம் என்ன? அதாவது அவர்கள் அல்லாஹுவை இஹ்லாஸாக வணங்க வேண்டும், தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், ஜகாத்தை கொடுக்க வேண்டும் என்பதை தவிர வேறு எதுவும் அவர்கள் ஏவப்படவில்லை. இதுதான் நேரான மார்க்கம். சரி, இந்த வசனம் இந்த இடத்துல என்ன வாதத்தை முன்வைக்குது? இல்ல, வேற யாரும் சொல்றீங்க? யாரா விளக்கம் இதுல? இப்ப நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதர் எதை அவர்களுக்கு உபதேசம் செய்கிறார்களோ, இறுதி தூதர் அவர்களுக்கு எதை உபதேசம் செய்கிறாரோ, எதன்பால் அவர்களை அழைக்கிறாரோ, அதுதான் அவர்களுடைய வேதத்திலும் இருந்தது. புரியுதா சொல்றது? அவங்களுடைய வேதத்தில் எது இருந்தது? இஹ்லாஸாக அல்லாஹுவை வணங்க வேண்டும், தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், ஜகாத்தை கொடுத்து வர வேண்டும் என்பது புதிதாக சொல்லப்படுகின்ற ஒன்று அல்ல. மறுப்பதாக இருந்தா என்னஜா? மறுப்பதாக இருந்தா இது புதுசு அப்படித்தானே? மறுப்பது இது அப்படி இல்லை. இது எப்படி? அவர்களுடைய வேதத்திலும் இதுதான் கட்டளை. அவங்களோட வேதத்திலும் இதுதான் அவர்களுக்கு என்னதாக இருந்துச்சு? கட்டளையாக இருந்தது. அப்ப எப்படி மறுக்க முடியும்? அப்ப எப்படி மறுக்க முடியும் என்ற ஒரு பலமான ஒரு வாதம் இங்க இருக்குதா இல்லையா? ஒரு பலமான ஒரு வாதம் இங்க இருக்குதா இல்லையா? எனவே நறுமையான அதுதான் அல்லாஹு தஆலா இதுல மிக அழுத்தமாக என்ன செய்கிறான்? அதை சொல்கிறான். எனவே இதில் நாங்க ஷேக் சாலிஹ் உஸைமி ஹஃபிஸஹுல்லாஹ் அவங்க சொல்லக்கூடிய விளக்கங்கள்ல முக்லிஸீன லஹுத்தீன், அதுக்கு என்ன விளக்கம் சொல்றாரு? காசிதீன பிஇபாதத்திஹிம் வஜ்ஹஹு. நல்லா கவனிங்க. காசிதீன என்ன? காசிதீனடா அதுதான் அவங்களோட என்ன? அவங்களோட நோக்கம். என்னச்சா? பிஇபாதத்திஹிம் வஜ்ஹஹு அப்படி என்றால் அவனுடைய திருமுகத்தை மாத்திரம் நோக்கமாக கொண்டு அவனை என்ன செய்வது? வணங்குவது. அவனது திருப்தி, அவனது திருமுகம், அந்த ஒன்றை நோக்கமாக கொண்டே அவனை வணங்குவது. எதற்கு விளக்கம்? முக்லிஸீன லஹுத்தீனை. ஃபல் இஹ்லாஸ் பாருங்க அழகா சொல்றார். இஹ்லாஸ் என்றா என்ன? பாருங்க அழகா சொல்றார். ஹுவ தஸ்ஃபியத்துல் கல்ப். ஹுவ நல்லா கவனிங்க. ஹுவ தஸ்ஃபியத்துல் கல்ப். இஹ்லாஸ் என்றால் உள்ளத்தை தூய்மைப்படுத்தல்.
தஸ்வியத்துல் கல்புன்னு என்ன அர்த்தம்? உள்ளத்தை தூய்மைப்படுத்தல். மின் இராதத்தி கைரில்லா. எப்படி சொல்றார்? மின் இராதத்தி கைரில்லா. அப்ப எதை உள்ளத்தை எப்படி தூய்மையா, எதை கொண்டு தூய்மையாக்குறது? அல்லாஹ் அல்லாதவர்களை நாடக்கூடாது. அல்லாஹ் அல்லாதவர்களை நாடக்கூடாது. அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு என்ற அந்த நாட்டத்தை விட்டு எதை தூய்மைப்படுத்துறது? உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது என்ன? இஹ்லாஸ். புரியுதா? புரிஞ்சா சொன்னது? நல்லா காணுங்க. அதான் முக்கியம். இஹ்லாஸுக்கு அழகான விளக்கம். ஹுவ தஸ்ஃபியத்துல் கல்பி மின் இராதத்தி கைரில்லாஹ். செஞ்சா அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு என்பதிலிருந்து உள்ளத்தை என்ன செய்வது? தூய்மைப்படுத்தல். அல்லாஹ்வுக்கு முழுமையாக என்ன? அல்லாஹ்வுக்கே என்பதுதான். எனவே நறுமையான சகோதரர்களே, இது இதற்கு அவங்க சொல்லக்கூடிய அழகான விளக்கம். அழகான விளக்கம். அடுத்து வாங்க. இன்னல்லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாபி வல் முஷ்ரிகீன ஃபீ நாரி ஜஹன்னம ஹாலிதீன ஃபீஹா உலாயிக ஹும் ஷர்ருல் பரியா. நிச்சயமாக வேதக்காரர்களிலும் முஷ்ரிக்குகளிலும் எவர்கள் நிராகரிக்கிறார்களோ அவர்கள் நரக நெருப்பில் இருப்பாங்க. இதில் இருப்பார்கள், நரக நெருப்பில் இருப்பார்கள். ஹாலிதீன ஃபீஹா என்ன? அதில் என்றென்றும் இருப்பார்கள். உலாயிக ஹும் ஷர்ருல் பரியா. இவர்கள் தான் படைப்புகளில் மிக கெட்டவர்கள். படைப்புகள்ல மிக கெட்டவர்கள் ஆவார்கள். புரியுதா? நபியா ஒரு தடவை ஹதீஸ்ல இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய படைப்பில் மிக கெட்டவர்கள் என்று ஒரு சாரார சொன்னாங்களே. ஹதீஸ் ஞாபகம் இருக்குதா? உலாயிக ஷிராருல் ஹல்க் இன்தல்லாஹ். உலாயிக ஷிராருல் ஹல்க் இன்தல்லாஹ். அவங்க தான் அல்லாஹ்வுடைய படைப்பில் மிக கெட்டவர்கள். எந்த ஹதீஸ் அது? யாருக்காவது ஞாபகத்தில் வருதா? அதாவது ஹபஷால அபிசீனியாட ஒரு விஷயம் ஞாபகம். ஹபஷா அபிசீனியா என்று சொன்ன ஞாபகம் வருதா? அதாவது உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செஞ்சாங்க? ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் போனாங்களா இல்லையா? அவங்க ஹபஷாவுடைய நிகழ்வுகளை பற்றி சொல்லும் போது அவங்க பேசிக் கொண்டிருக்கும் போது சொல்றாங்க, அங்க யாராவது நல்லவர்கள் மரணித்தால், என்ன செய்வார்களாம்? அவங்களுடைய உருவங்களை வரைவார்கள், அவர்களுக்கு சிலைகளை வடிப்பார்கள் என்று சொல்லும் போதுதான் நபி அவங்க சொல்றாங்க, அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய படைப்புகள்ல மிக கெட்டவர்கள் என்றும் நாங்க ஹதீஸ்ல பார்க்கிறோம். அடுத்த நறுமையான சகோதரர்களே, அப்ப அடுத்து இதுல ஷேக் அவர்களுடைய தஃப்சீரை நாங்க பார்த்தோம் என்று சொன்னால், அல் பரியா என்பதற்கு ஒரு விளக்கம் சொல்றார். அல் பரியாண்ட என்ன? அல் ஹலீகா. அல் பரியாண்ட அல் ஹலீகா படைப்பு. ஷர்ருல் பரியாண்ட படைப்பினங்களில் கெட்டவர்கள். ஷர்ரன்னா கெட்டது, அல் பரியான படைப்பினங்கள். இப்ப ஒரு ஹதீஸ் நாங்க படிச்சுக்கிறோம். ஒரு சஹாபி அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து சொல்றார், யா ஹைரல் பரியா. எப்படி சொல்றாரு? யா ஹைரல் பரியா. என்ன அர்த்தம்? படைப்பினங்களில் மிகச் சிறந்தவரே. அப்ப பரியான வார்த்தை அந்த ஹதீஸ்ல வருது. யா ஹைரல் பரியா, படைப்பினங்களில் சிறந்தவரே என்று சொல்லாங்களா பார்த்து சொன்னாங்க. நபி அவங்க என்ன சொன்னாங்க? அது நான் அல்ல, அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அங்கு பரியான வார்த்தை நீங்க பார்க்கலாம். என் அருமையான சகோதரர்களே, அடுத்ததாக இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி உலாயிக ஹும் கைருல் பரியா. நல்லா விளங்குங்க, இதுதான் முக்கியம். குஃபுர் தான். நிராகரிப்பில் இருக்கிறான்டா அல்லாஹ்விடத்தில் அவன் மோசமானவன். உலகத்தில் என்னதான் பதவி பட்டங்கள் வகித்தாலும் அவன் அல்லாஹ்விடத்தில் யாரு? படைப்பினங்களில் மிக மோசமானவன். ஒருவன் குடிசையில் தான் வாழுகிறான் என்றாலும் அவன் ஈமானுக்கு சொந்தக்காரனா? அவன் யாருதான்? கைருல் பரியா. அவன் யாரு? கைருல் பரியா. படைப்பினங்களில் அல்லாஹ்விடத்தில் மிகச் சிறந்தவன். படைப்பினங்கள்ல அப்ப அளவுகோல் என்னதான்? ஈமான். அல்லாஹ்விடத்துல சிறப்புக்குரிய அளவுகோல் என்ன? ஈமான். என் அருமையான சகோதரர்களே, இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், எவர்கள் ஈமான் கொண்டு சாலிஹான அமல்கள் செய்கிறார்களோ அவர்கள் தான் படைப்புகளில் கைருல் பரியா, மிக்க மேலானவர்கள். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான். அப்ப இதுல இந்த இடத்துல அவர் என்ன செய்யறதுக்கு விளக்கம் சொல்றாருன்னு பாப்போம். இல்ல, அடுத்து வாங்க. ஜன்னா, அதாவது ஜஸாஉஹும் இன்த ரப்பிஹிம். ஜஸாஉஹும் என்ன? அவர்களுக்குரிய கூலி யாரிடம்? இன்த ரப்பிஹிம், அவர்களுடைய ரப்பிடம். அழுத்தி சொல்றாங்க, ஜஸாஉஹும் இன்த ரப்பிஹிம்,
அவர்களுடைய கூலி அவர்களுடைய ரப்பிடம் இருக்கிறது. அவர்களுடைய ரப்பிடம் இருக்கிறது. என்ன கூலி? ஜன்னாத். என்ன? சுவர்க்கங்கள். ஒன்றல்ல, ஜன்னாத் பன்மை, சுவனபதிகள். ஜன்னாத்தி அத்னின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார். எனவே அந்த அத்ன் என்று சொல்லக்கூடிய அந்த சுவர்க்க சோலைகளாகும். அப்ப தஜ்ரி ஓடுகின்றன, மின் தஹ்திஹா அதன் கீழ் என்ன? அல் அன்ஹார் ஆறுகள். சுப்ஹானல்லாஹ். ஹாலிதீன ஃபீஹா அபதா, அதில் என்றென்றும் அவர்கள் தங்கி இருப்பார்கள். ரலியல்லாஹு அன்ஹும், ரலியல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் அவர்களை பற்றி திருப்தி அடைவான். வரது அன்ஹு, அவர்களும் அவனை பற்றி திருப்தி அடைவார்கள். இந்த கூலி ذلك لمن خشي ربه, இறைவனுக்கு யார் பயப்படுகிறார்களோ அத்தகையவர்களுக்கு தான் இந்த சிறப்பு. அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்கள். ரப்பி ஜஅல்னா மின்ஹும் யா ரப். அருமையான சகோதரர்களே, இந்த இடத்துல இந்த அத்தியாயம், அதாவது சூரத்துல் பையினா, தெளிவான ஆதாரத்தை முன்வைக்கக்கூடிய அத்தியாயம், தெளிவான ஆதாரத்தை முன்வைக்கக்கூடிய அத்தியாயம். அப்ப ஜன்னாத்து அத்ன் என்றால் ஜன்னாத்து இகாமா, அந்த நிலையான சுவனபதிகள். லா யதஹவ்வலூன அன்ஹா, லா யதஹவ்வலூன அன்ஹா என்ன? இப்ப தஹ்வீல், தஹ்வீல் என்ன? மாற்றுறது, சேஞ்ச். இப்ப லா யதஹவ்வலூன அன்ஹா, அதை விட்டு அவங்க திரும்ப மாட்டாங்க. இல்லைங்களா? உலகத்துல நீங்க எடுத்தீங்கன்னா, இவ்வளவுதான் ஒருவனுக்கு உலகத்துடைய இன்பங்களை கொட்டினாலும் சலித்து விடும். என்ன செய்யும்? தொடர்ந்து போயிடுமா? சலிப்பு வரும். எவ்வளவு உயர்ந்த உணவாக இருந்தாலும் என்ன செய்யும்? சாப்பிடுமா? தொடர்ந்து முடியாது. உலக வாழ்க்கை அப்படிதான். ஆனா அந்த வாழ்க்கை எப்படி? அல்லாஹ் சொன்னான், லா யப்கூன அன்ஹா ஹிவலா. குர்ஆன்ல எப்படி சொல்றான்? சூரத்துல் கஹ்ஃப்ல, லா யப்கூன அன்ஹா ஹிவலா. என்ன செய்ய மாட்டாங்க? மாற்றத்தை விரும்ப மாட்டாங்க என்ற அப்படியான இன்பம் சுவர்க்கம், அப்படியான இன்பம். எனவே நறுமையான சகோதரர்களே, அதுதான் அந்த சுவர்க்கத்துடைய இன்பம் என்பது, சுவர்க்கத்துடைய இன்பம் என்பது. எனவே இப்ப சூரத்துல் பையினா என்ற அத்தியாயத்தை படிச்சோம். இப்ப நான் சொல்ல கேட்கக்கூடிய வார்த்தைகளுக்குரிய விளக்கங்களை கொஞ்சம் சொல்லுங்க. இப்ப முன்ஃபக்கீன என்ன சொன்னார் விளக்கம்? முன்ஃபக்கீனனுக்கு என்ன விளக்கம் சொன்னாரு? ஜாயிலினா வாசிக்கிற, நீங்க பொருளை சொன்னா போ. ஜாயிலின அம்மாஹும் அலைஹி தாரிகீன லஹு, என்ன அர்த்தம் படிச்சோம்? அதாவது என்ன செஞ்சிருவாங்க? முன்ஃபக்கீனண்டா அதை அவர்கள் எதில் இருக்கிறார்களோ அதை விட்டு விலகுவார்கள், அதை விட்டு விடுவார்கள். இல்லைங்களா? அங்க அந்த வசனத்துல எப்படி ஒரு லம் யகுன் இல்ல, என்ன செய்ய மாட்டாங்க? அவங்க அதை விடவே மாட்டாங்க, அதை விட மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். அடுத்து முத்தஹரான வார்த்தைக்கு என்ன பொருள் படிச்சோம்? முத்தஹராண்டா என்ன அர்த்தம்? தூய்மையானது, இல்லையா? இவர் என்ன எப்படி விளக்கம் சொன்னாரு? முனஸ்ஸஹதன் அன் குல்லி மா லா யலீக். முனஸ்ஸஹதன், இது குர்ஆன், இந்த வேதம், இந்த வேதத்தை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய சிறப்பு, இந்த வேதத்தை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய சிறப்பு. முனஸ்ஸஹதன் அன் குல்லி மா லா யலீக் என்ன அர்த்தம்? அதுக்கு எதெல்லாம் தகுதி இல்லையோ அதை விட்டு அது பரிசுத்தமானது. எதெல்லாம் அதற்கு தகுதி இல்லையோ, அப்ப குர்ஆன் அதற்கு பொய் தகுதி இல்லை, அதற்கு அசத்தியம் தகுதி இல்லை, அதற்கு முரண்பாடு தகுதி இல்லை. புரியுதா சொல்றது? எனவே குர்ஆன் இப்படியானது, இந்த வேதம் தூய்மையானது, பரிசுத்தமானது. அடுத்த கையிமா என்ன என்ன விளக்கம் சொன்னாரு? முஸ்தகீமா, உறுதியானது. இந்த மார்க்கம், இந்த தீன், இது உறுதிமிக்கது, நிலையானது. யார் சொல்வது? இந்த மார்க்கத்தை வழங்கிய ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இதில் எந்த மாற்றம் இல்லை, இது உறுதியானது, நிலையானது. இப்ப நீங்க எடுத்து பாருங்க, ஒரு மார்க்கம் என்றால் இவ்வளவு பலமா என்ன செய்யணும்? ஆதாரங்களை முன்வைக்கணும். சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு பலமா எது முன்வைக்கப்படணும்? ஆதாரங்கள் மிக அழுத்தமாக முன்வைக்கப்படும். அந்த சிறப்பு இஸ்லாத்துக்கு உண்டு, அந்த சிறப்பு இஸ்லாத்துக்கு உண்டு. அவ்வளவு பலமாக ஆதாரங்களை முன்வைக்கும். ரீஜா கிறிஸ்துவர்கள்ட்ட கேட்டீங்கன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அடிப்படையான நம்பிக்கையா இல்லையா? அல்லாஹ் தஆலா சொல்றான் குர்ஆன்ல, அவர்களுக்கு அதிலே சந்தேகம் தான். அவர் கொல்லப்பட்டாரா, உயர்த்தப்பட்டாரா, அடிப்படையில என்ன பிரச்சனை? சந்தேகம் தான். புரியுது அவன் சொல்றது? எனவே நறுமையான சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கத்துடைய ஆதாரங்கள் என்பது மிக ஆணித்தரமாக முன்வைக்கப்படும். இது ஒரு சிறப்பம்சம், மிக பலமாக.
ஆணித்தரமாக. அப்படிதானே? எனவே நாங்க இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல இருக்கக்கூடிய நாம் இந்த சிறப்புகளை சரியாக உணர்ந்திருக்கிறோமா, விளங்கி இருக்கிறோமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அடுத்த நறுமையான சகோதரர்களே, இப்ப சூரத்துல் பையினா பற்றி நாங்க படிக்கக்கூடிய ஹதீஸ்கள் ஒரு முக்கியமான ஹதீஸ் இருக்கிறது. எந்த ஹதீஸ் அது? பரக்கல்லாஹு ஃபீக், சொல்லுங்க. உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ். என்ன ஹதீஸ் அது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபி தோழரிடம் சொல்கிறார்கள், உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், உபையே, அல்லாஹ் உங்களிடம் இந்த அத்தியாயத்தை எனக்கு ஓதி காண்பிக்குமாறு சொன்னான். அல்லாஹ் எனக்கு உங்களிடத்தில் இந்த அத்தியாயத்தை ஓதி காண்பிக்குமாறு சொன்னான். எந்த அத்தியாயம்? சூரத்துல் பையினா. சூரத்துல் பையினா. சுப்ஹானல்லாஹ், குர்ஆனின் மூலம் சஹாபாக்கள் இவ்வளவு சிறப்பை பெற்றார்களா? குர்ஆனின் மூலம் சஹாபாக்கள் இவ்வளவு பெரிய சிறப்பை அடைந்தார்களா? அந்த சஹாபி நபித்தோழர் கேட்ட கேள்வி ஒன்றுதான், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் உங்களிடம் எனது பெயரை சொன்னானா? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் உங்களிடம் எனது பெயரை சொன்னானா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நஅம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் உங்களுடைய பெயரை என்னிடத்திலே சொன்னான். அவர்கள் அழுதார்கள். ஹதீஸ்ல பார்க்கிறோம், முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, சந்தோஷத்தால் மகிழ்ச்சியால் அழுதார்கள். பக்கா. குர்ஆன் எவ்வளவு பெரிய சிறப்பு! அந்த குர்ஆனோடு நமது தொடர்பு எந்த அளவு அதிகரிக்குமோ அந்த அளவு படைத்த ரப்பிடத்தில் சிறப்பு இருக்கிறது, உயர்வு இருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் சிறப்பும் உயர்வும் இருக்கிறது. உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆனுடைய இல்மில் சிறந்து விளங்கிய ஒரு நபி தோழர். இப்படிதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை அவர்கிட்ட கேட்ட கேள்வி, குர்ஆனிலே மகத்தான வசனம் எது என்ற கேள்வி. சுப்ஹானல்லாஹ், அந்த கேள்விக்கு அவர் சரியான பதிலை சொன்னார். குர்ஆன்ல மகத்தான வசனம், அவ்வளவு வசனங்களையும் எடுத்து பதில் சொல்ல வேண்டும். அவ்வளவு வசனங்களில் இருந்தும் இது மகத்தான வசனம் என்பதை தேடி பதில் சொல்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல, சாதாரண ஒரு விஷயம் அல்ல. எனவே அல்லாஹ்வுடைய தூதர் கேள்வியை கேட்டவுடன் சொன்னார்கள், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் மிக அறிந்தவர்கள். முதல் தடவை அவங்க பதில் சொல்லல, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் மிக அறிந்தவர்கள். இரண்டாவது தடவை கேட்ட போதுதான், இரண்டாவது தடவை அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட போதுதான் அவர்கள் பதில் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட போதுதான் அது ஆயத்துல் குர்சி என்று சொன்னார்கள். நபி அவர்கள் அவருடைய நெஞ்சிலே தட்டி கொடுத்து பாராட்டினார்கள். அவனுடைய இல்மை, ரசூலுல்லாஹ் அவனுடைய இல்மை பாராட்டினார்கள். சுப்ஹானல்லாஹ். எனவே நறுமை சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நபித்தோழர் தான் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். குர்ஆனுடைய இல்மின் மூலம் அவ்வளவு சிறப்புகளை நபித்தோழர்கள் அடைந்தார்கள். அடுத்த நறுமையான சகோதரர்களே, அத்தியாயம் சூரத்து ஸல்ஸலா. சூரத்து எல்லாம் முடிச்சிட்டோம், எல்லாம் முடிச்சிட்டோம். கேள்வி கேட்கிறேன். அதாவது இஹ்லாஸுக்கு என்ன விளக்கம் படிச்சோம்? இஹ்லாஸுக்கு நல்ல அவர் அழகா சொல்ற பாருங்க. அதாவது இராதான வார்த்தை சேர்த்து அப்படின்னா ஹுவ தஸ்ஃபியத்துல் கல்பி மின் இராதத்தி கைரில்லாஹ். எப்படி வரையணும்? ஹுவ தஸ்ஃபியத்துல் கல்பி மின் இராதான வார்த்தை மின் இராதத்தி கைரில்லாஹ். அதாவது அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு என்ற அந்த நாட்டம் எண்ணமே என்ன செய்யக்கூடாது, வந்துடக்கூடாது. அதிலிருந்து உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதுதான் என்ன? இஹ்லாஸ். அதிலிருந்து நாம் உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதுதான் இஹ்லாஸ். புரியுதா? சரி, என் அருமையான சகோதரர்கள், அடுத்து எங்களுக்கு முக்கியமான வார்த்தை விடுபட்டிருக்கு. நீங்க சொன்ன மாதிரி 2-3 வார்த்தை விடுபட்டு, சரியா? அடுத்தது நாங்க இதுல சொல்ல வேண்டிய வார்த்தை ஹுனஃபா. என்ன வார்த்தை? ஹுனஃபா. ஹுனஃபா என்ற வார்த்தைக்குரிய விளக்கம் என்ன என்றால் முக்பிலீன அலைஹி. முக்பிலீன அலைஹி, அதை முன்னோக்கியவர்களாக. எதை? மார்க்கத்தை, இஸ்லாத்தை, மார்க்கத்தை என்ன செய்தவர்கள்? முன்னோக்கியவர்களாக. மாயிலீன அம்மா சிவாஹு. மாயிலீன அம்மா சிவாஹு என்ன அர்த்தம்?
அது அல்லாதவர்களை விட்டு சாய்ந்தவர்களாக அது அல்லாதவர்களை விட்டு விலகியவர்களா? புரியுதா சொல்றது? அப்ப என்னடா, அது அல்லாத எந்த ஒரு தவறான கொள்கைகளும் ஊடுருவக்கூடாது. அது அல்லாத எந்த ஒரு தவறான கொள்கைகள், சித்தாந்தங்கள் எதுவும் என்ன செய்யக்கூடாது, ஊடுருவ உள்ள வரக்கூடாது. எதுல தெளிவா இருக்கணும்? இஸ்லாம் தூய்மையான அகீதா, தூய்மையான கொள்கை. ஏன்னா ஹுனஃபா என்பது ஹனீஃபா என்பதனுடைய பன்மையா இல்லையா? ஹுனஃபா ஹனீஃபன் 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 அல்லாஹ் சொல்றானா இல்லையா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய விஷயத்துல? எனவே நறுமையான சகோதரர்களே, மார்க்கத்தை நாம் முன்னோக்குதல் அது அல்லாதவற்றிலிருந்து முழுமையாக விலகியவர்களாக, அது அல்லாதவற்றிலிருந்து முழுமையாக எந்த ஒரு தவறான சிந்தனைகளும் வந்துவிடக் கூடாது. தவறான கொள்கைகள் அது சிறந்தா இருக்குமோ இது சிறந்தா இருக்குமோ அப்படி இல்லை. முழுமையாக மார்க்கம், நேரான மார்க்கம், இதை முன்னோக்கியவர்களாக இருப்பார்கள். அடுத்த தீனுல் கையிமாக்கு என்ன விளக்கம் சொல்றாரு? தீனுல் அல் குதுபுல் கையிமா வஹுல் இஸ்லாம். இங்க நிலையான உறுதியான மார்க்கம் என்பது எதை குறிக்கும்? வஹுல் இஸ்லாம். அது என்ன? இஸ்லாம் என்பது நான் சொல்றது அல் இஸ்லாம். அடுத்ததாக நீங்க எடுத்தீங்கன்னா அல் பரியாண்ட நாங்க படிச்சோம். அல் பரியான என்ன? அல் ஹலீகா. அல் பரியான அல் ஹலீகா படைப்பு. அடுத்த ஜன்னாத்து அதுன் என்பதை நாங்க பார்த்தோம். ஜன்னாத்து இகாமா நிலையான சொர்க்கங்கள். அதிலிருந்து அவர்கள் வேற எதையும் என்ன செய்ய மாட்டாங்க, திரும்ப மாட்டார்கள். அதைத்தான் அவர்கள் விரும்புவார்கள். எனவே இது இந்த பையினாண்ட அத்தியாயத்துக்கு அவர்கள் சொன்ன சில விளக்கங்கள், சில விளக்கங்களையும் சேர்த்து நாங்க என்ன செஞ்சோம், நாங்க பார்த்தோம். சரி, அடுத்ததாக அருமையான சகோதரர்களே, சூரத்து ஜல்சலா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதா ஜுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா. இதா ஜுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா. இப்ப நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, இதுல அவங்க விளக்கத்துல சொல்லும் போது சொல்றாங்க ருஜ்ஜத் ரஜ்ஜன் ஷதீதான். அப்ப அருதுண்டா என்ன? பூமி. அருதுண்டா என்ன? பூமி. சொல்றது. எனவே இங்க ஜுல்சிலத் என்று சொல்லும் போது அது என்ன செய்கிறது? அதிர்ச்சி அடைவது, ஆட்டுவிக்கப்படுவது. ஜில்சாலஹாண்டா பெரும் அதிர்ச்சியாக, பெரும் அதிர்ச்சியாக அது அதிர்ச்சி அடைகின்ற போது, அந்த பூமி குலுங்குகின்ற போது. இதுல அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கத்தை பாருங்க. ருஜ்ஜத் ரஜ்ஜன் ஷதீதன், பலமாக ஆட்டுவிக்கப்படுதல், பலமாக ஆட்டுவிக்கப்படுதல், அசைவிக்கப்படுதல் என்பதுதான் அந்த அர்த்தம். ருஜ்ஜத் ரஜ்ஜன் ஷதீதன். சரியா? அடுத்து வாங்க. வஅஹ்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா. இன்னும் பூமி என்ன செய்யும்? சுமைகளை வெளிப்படுத்தும் போது. அஹ்ரஜத்தா வெளியாக்குதல், அஸ்காலஹான சுமைகள், சகைல் சொல்றேன் அஸ்கால். அப்ப அந்த சுமைகளை வெளிப்படுத்தும் போது. இதுல ஒரு ஹதீஸ கூட நீங்க பார்க்கலாம். இந்த ஹதீஸ் புகாரிலையும் வரக்கூடிய ஒரு செய்தி. அதாவது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த செய்தி அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க. பூமி தனது வயிற்றில் உள்ள புதையல்களான, பூமி தனது வயிற்றில் உள்ள புதையல்களான தங்கக்கட்டி, அதே போன்று வெள்ளிக்கட்டி ஆகியவற்றை எப்படி வெளிப்படுத்தும் என்று சொன்னால், தூண்களை போன்று வாந்தி எடுக்கும். சுப்ஹானல்லாஹ். எப்படி எப்படி நடக்குமாம்? அது பெரும் பெரும் தூண்களை போன்று பூமி என்ன செய்யுமா? வாந்தி எடுக்கும். அப்போது அல் காத்தில், கொலை செய்தவன் சொல்வான், இதற்காகவே நான் கொலை செய்தேன், இதுக்காக தான் செஞ்சேன், இதை அடைவதற்காக கொலை செய்தேன். பாக்குறோமே உலகத்தில் இன்னைக்கு எப்படியெல்லாம் கொலை நடக்குது, புரியுதா? அடுத்தவன் சொல்வான், உறவுகளை அரவணைக்காதவன், உறவுகளோடு சேர்ந்து வாழாதவன் சொல்வான், இதற்காகவே நான் இரத்த உறவுகளை எல்லாம் துண்டித்தேன், இரத்த உறவுகளை எல்லாம் துண்டித்தேன் என்று கூறுவான். திருடன் சொல்லுவான், இதற்காகவே எனது கரம் துண்டிக்கப்பட்டது என்று கூறுவான். புரியுதா சொல்றது? பிறகு அதை அப்படியே விட்டு விடுவார்கள், அதிலிருந்து எதையும் எடுக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் வசதியோடு இருப்பாங்க என்பது விளக்கம். இந்த நிலை என்ன செய்யும்? வரும். இந்த நிலை என்பது என்ன செய்யும்? ஏற்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையான சகோதரர்களே, இது இந்த இடத்துல நாங்கள் இதுல கவனிக்க வேண்டிய ஒரு ஹதீஸ், இதனுடைய விளக்கமாக நாம் என்ன செய்யலாம், இதிலே பார்க்கலாம். அடுத்து நீங்க வாங்க. அஹ்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா என்பதற்கு
அஸ்காலஹாக்கு என்ன விளக்கம் சொல்றாரு? ரஹ்மத்துல்லாஹ், மா தஸ்குலு பிஹி மிம்மா ஃபி பத்னிஹா. அப்படின்னு என்ன? பத்ன் என்ன? வயிறு. அப்ப அந்த பூமி என்ற வயிற்றுக்குள் எதையெல்லாம் அது சுமந்து இருக்கிறதோ அதை என்ன செய்யும்? அது வெளியேற்றும். அந்த பூமி என்ற வயிற்றுக்குள் அது எதையெல்லாம் சுமந்து இருக்கிறதோ அதை என்ன செய்யும்? அது வெளியேற்றும். இப்ப நாங்க உலகத்துல பார்க்கக்கூடிய பூகம்பங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது? இப்ப நாங்க உலகத்துல சாதாரண பார்க்கக்கூடிய பூகம்பங்கள் பூமிக்கு மேல் உள்ளதானே கீழே விழுது, அப்படித்தானே? அப்படியான பூகம்பத்தானே பார்க்கிறோம். இது எப்படிப்பட்டது ஆக இருக்கும்டா, உள்ளதெல்லாம் என்ன செய்யும்? வெளியே வரும். உள்ளே உள்ளவைகள் எல்லாம் வெளியே வருகின்ற அளவுக்கு கடுமையானதாக இருக்கும். அது சாதாரணமானது அல்ல, கடுமையானதாக இருக்கும். அருமையான சகோதரர்களே, எனவே சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா இப்படியெல்லாம் மனிதனுக்கு எச்சரிக்கிறான். வகாலல் இன்சானு மாலஹா. இன்சான் யாரு? மனிதன். கேட்பான், இதற்கு என்ன நேர்ந்தது? மாலஹா, இதற்கு என்ன நேர்ந்தது என்று கேட்பான். யௌமைதின் துஹத்திசு அக்பாரஹா. அந்நாளில் துஹத்திசு என்ற அறிவிக்கும், அக்பார் என்ற செய்திகள். அப்ப அதன் செய்திகளை பூமி என்ன செய்யும்? பூமி அதன் செய்திகளை அறிவிக்கும், அதன் செய்திகளை அறிவிக்கும். நறுமையான சகோதரர்களே, அப்ப இந்த இடத்துல நாங்க படிக்கக்கூடிய ஒரு விளக்கம் தான், பூமிக்கு நாம் மேல் இருந்து செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் என்ன செய்ய போகுது? பூமி அறிவிக்கத்தான் போகின்றது. அதனாலதான் சொல்லுவாங்க, புதிய இடத்துக்கு போனா கொஞ்சம் ஏதாவது நன்மை செய்யுங்க. நீங்க ஒரு புதிய இடத்துக்கு போயிட்டீங்கன்னா என்ன செய்யுங்க? நன்மை செய்ய. அந்த பூமி உங்களுக்கு சாட்சியாக இருக்கும். அந்த பூமி என்ன செய்யும்? உங்களுக்கு சாட்சியாக இருக்கும். அதன் மேல் நடப்பதை பூமி சொல்லும். அப்ப அந்த அடிப்படையில நாங்க ஒரு விளக்கத்தை அறிஞர்கள் சொல்வதை பார்க்கின்றோம். யௌமைதின் துஹத்திசு அக்பாரஹா பிஅன்ன ரப்பக அவ்ஹாலஹா. பூமி அதுவாக விரும்பி சொல்லுமா? சொல்ல முடியுமா? இல்ல. என்ன செய்யும்? உம்முடைய இறைவன் வஹையின் மூலம் அறிவித்த காரணத்தால் சொல்லும். புரியுதா சொல்றது? இப்ப பூமி சொல்லுதா? சொல்லுது. இப்ப சொல்லுது இல்லை. எப்ப சொல்லும்? இறைவன் எப்போது அறிவிப்பான சொல்லுமாறு அப்போது சொல்லும். உடல் உறுப்புகள் எல்லாம் மறுமையில பேசும்னா அல்லாஹ் பேச சொல்லும் போது பேசும். அல்லாஹ் இப்ப பேசுமாறு சொல்லுவான், அப்போது என்ன செய்யும்? அவைகள் பேசும். எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹுடைய அந்த கட்டளை, அல்லாஹ் அவற்றுக்கு அறிவிக்குமாறு சொன்ன விஷயங்களை அவைகள் அறிவிக்கும், அவைகள் சொல்லும். யௌமைதின் யஸ்துருன் நாசு அஷ்தாத்தன். அந்த நாளில் யஸ்துரன் என்ன செய்வாங்க? வெளிப்பட்டு வருவார்கள். அன்னாஸ் மனிதர்கள், அஷ்தாத்தன் பல பிரிவுகளாக வருவார்கள். எதற்கு? லியுரவ் அமாலஹும், தங்கள் செயல்களை பார்ப்பதற்கு தான். அந்த செயல்கள் அவங்களுக்கு காண்பிக்கப்படும். அந்த செயல்கள் அவர்களுக்கு காண்பிக்கப்படும். அதை பார்ப்பதற்கு தான் வருவாங்க. இல்லைங்களா? அவர்கள் அதை பார்ப்பதற்கு. உலகத்துல பார்க்கிறோம், மனிதன் அவனுடைய உழைப்பு, அவனுடைய வீட்டை பார்த்து சந்தோஷப்படுகிறான், அவனுடைய தோட்டம் துறவுகளை பார்த்து சந்தோஷப்படுகிறான். இதெல்லாம் எனது உழைப்பு. அவனுக்கு ஒரு பெருமை, ஆணவம், கர்வம் எல்லாம் வருதா இல்லையா? மறுமையில் அவன் பார்க்க போறது எதுதான்? செயல்களை தான், தனது செயல்களைத்தான். எனவே செயல்களை பார்ப்பதற்கு தான் வருவான். செயல்கள் தான் காண்பிக்கப்படும். உலகத்தில் நீ எவ்வாறு செய்தா என்ன உனது செயல்பாடுகள். நறுமையான சகோதரர்களே, எனவே இதுல பாருங்க, யௌமைதின் யஸ்துருன் நாசு என்பதற்கு என்ன சொல்றாரு? யௌமைதின் யஸ்துருன் நாசு என்ன? யுக்பிலூன இலல் மௌகிஃபி வல் ஹிசாப். யுக்பிலூன முன்னோக்கி வருவாங்க. இலல் மௌகிஃப், மௌகிஃப் என்ன? இடம். இலல் மௌகிஃபி வல் ஹிசாப். ஹிசாப் என்ன? விசாரணை. அந்த விசாரணை நடக்கக்கூடிய அந்த பூமி, அந்த இடத்துக்கு அவர்கள் வருவார்கள். அஸ்தாத்தன், அஸ்தாத்தன் அஸ்னாஃபன் முத்தஃபர்ரிகீன், பல பிரிவுகளாக என்ன செய்வாங்க? வருவார்கள். நல்லவர்கள் இருப்பாங்க, கெட்டவர்கள் இருப்பார்கள், முனாஃபிக்குகள் இருப்பார்கள். அவங்க சாப்பாடு கொடுத்துறீங்களா? அதே போன்று அடுத்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா. என்ன அர்த்தம்? ஒரு அணுவளவு நன்மை செய்திருந்தாலும் அதற்குரிய பலனை அவர் என்ன செய்வார்? கண்டுகொள்வார். ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா. அணுவளவு தீமை செய்திருந்தாலும் அதன் பலனையும் அவர் என்ன செய்வார்? கண்டுகொள்வார். யாரும் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள். அனைத்தும் துல்லியமாக கணக்கிடப்பட்டுள்ளன. தர்ராக்கு என்ன சொல்றாரு? தர்ராக்கு என்ன விளக்கம் சொல்றாரு? அந்நம்லத்து ஸகீரா, சிறிய எறும்பு.
ஹிய அந்நம்லத்து ஸகீரா, ஒரு சிறிய அந்த எறும்புடைய அளவு என்ற விளக்கத்தை சொல்றார். இது ஒரு முக்கியமான தெரிஞ்சுக்கொண்ட விளக்கம். தர்ரா ஹிய அந்நம்லத்து ஸகீரா. சரியா? அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, இப்ப பெண்பால்ல சொல்லப்பட்டிருக்கு. ஹை, இப்ப நாங்க 2 அத்தியாயங்களை நாம் படித்தோம். அப்ப அந்த அடிப்படையில நாளை மறுமையுடைய நாள் என்பது சுப்ஹானல்லாஹ் எப்படியான நிகழ்வுகளை கொண்டதெல்லாம் இந்த அத்தியாயம் நமக்கு சொல்லுது. நாம் இதோடு என்ன செய்து கொள்ளலாம், இதை நாம் நிறைவு செய்து கொள்ளலாம். நிறைவு செய்து அடுத்ததாக நமது பாடம், அடுத்ததாக நமது தலைப்பு, என்ன தலைப்பு படிக்கிறோம் நாங்க? சொல்லுங்கோ. நபித்தோழர்களின் கூற்றுக்கள், நபித்தோழர்களின் கூற்றுக்கள் என்ற எத்தனை கூற்று படிச்சுக்கிறோம்? மொத்தமாக நாங்க படிச்ச 6 கூற்றுக்களா? படிச்ச கூற்றுக்கள் ஏதாவது ஞாபகம் இருந்தா சொல்லுங்க. ஏதாவது நீங்க இந்த நாங்க படிச்ச இந்த 6 கூற்றுக்கள்ல ஏதாவது ஒரு ஞாபகம் உள்ள ஒரு கூற்று? உங்களோட அமல்கள்ல என்ன செய்யுங்க, அமல்கள்ல உங்களுக்கு ரகசியமாக வைத்துக் கொள்ள முடிந்ததை ரகசியமாக்கி கொள்ளுங்கள் என்ற ஒரு கூற்று படிச்சோம். சரி, வேற? அதாவது அல்லாஹ்வுக்காக நேசித்தல், அல்லாஹ்வுக்காக வெறுத்தல். அந்த நேசித்தல் வெறுத்தல் என்பதுல எது பேணப்பட வேண்டும் சொன்னோம்? நடுநிலை. எது பேணப்பட வேண்டும்? நடுநிலை பேணப்பட வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை நாங்க படிச்சோம். அந்த கூற்றுக்களை சொன்னவங்களோட சஹாபாக்கள பேர்கள் எது ஞாபகம் இருக்குதா? நாங்க படிச்ச எந்தெந்த சஹாபாக்குடைய கூற்றுக்களை படித்தோம்? சொர்க்கத்துக்கு நற்செய்தி சொல்லப்பட்டவங்க யார்கிட்ட கூற்றுக்களை படிச்சோம்? தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ், ஜுபைர் இப்னு அவ்வாம். சரி, ஹைர். இப்போ நாங்கள் இன்னைக்கு நாங்கள் பேஜ் நம்பரை பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் உங்க இடத்துல எத்தனை பேஜ் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கோ தெரியாது, இடத்துல கொஞ்சம் வித்தியாசம் வரைக்கும். இது ஏழாவது பேஜ், 7வது கூற்று. இது சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு. சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு உடைய சிறப்பு என்ன? சொர்க்கத்தை நற்செய்தி சொல்லப்பட்ட 10 நபி தோழர்கள்ல ஒருவர் சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு. சரியா? பாருங்க, அன்னஹு قال لما تناول رجل خالد بن الوليد رضي الله عنه عنده وكان بينهما كلام انما بيننا لم يبلغ ديننا. இதன் கூற்று ரவாஹு இப்னு அபி ஷைபா வத்தபரானி வைஸ்னாதுஹு ஸஹீஹ். என்னண்டா, சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட ஒருத்தர் வாரார். சரியா? ஒருத்தர் சொல்றாரு, ஹாலித் இப்னு வலீத் பற்றி சொல்றார். யாரை பற்றி? ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு உங்களை பத்தி இப்படி சொன்னார் அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல வாரார். புரியுதா? அப்படி அது சொல்ல முற்படுகிறார். அதுதான் விஷயம். பாருங்க, லெம்மா தனாவல. அப்ப அதை சொல்ல முற்படும் போது வக்கான பைனஹுமா கலாம். இப்ப சாத் இப்னு அபி வக்காஸ் அவங்களுக்கும் ஹாலித் இப்னு வலீத் இடையில ஒரு சிறிய முருகல் இருக்குது. சரி, என்னது? ஒரு முரண்பாடு இருக்குது. ஒரு முரண்பாடுனா இது ஒரு டேஞ்சர் தானே. இப்ப நாங்க பாக்குறோமே இல்ல, சிலவங்க நாங்க பாக்குறோம் 2 பேருக்கு மத்தியில பிரச்சனைனா இடையில ஒருத்தர் வாருது. என்ன செய்யறது? கொஞ்சம் போடுவாரா இல்லையா? அது அது டேஞ்சர். நாங்க பாக்குறோமா இல்லையா? கொஞ்சம் ஒரு முரண்பாடுன மாதிரி தெரிஞ்சா ஏதாவது ஒரு ஃபித்னாவை கிளப்பதான் பாக்குறேன். ஏதாவது ஒரு ஃபித்னாவை கிளப்பியோட பாக்குறேன். எனவே மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அது மிக கவனமாக இருக்கு. பாருங்க, இவர் அவருடைய சுப்ஹானல்லாஹ், அவங்களுக்கு மத்தியில ஒரு முரண்பாடு இருக்கிறது. அந்த இடத்துல இவர் வாரார். இப்படி பேச ஆரம்பிக்க போதே சொல்றாரு, இன்னமா பைனனா. நல்ல கவனம், இதுதான் முக்கியமான விஷயம். இன்னமா பைனனா லம் யப்லுகு தீனனா. நமக்கு மத்தியில் உள்ள பிரச்சனை என்ன செய்யாது, நம்ம தீன்ல எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடாது. நம்ம தீன்ல எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடாது. புரியுது அவங்க சொல்றது? அப்ப எனவே பெரும்பாலும் மனிதனுடைய பலவீனம் என்ன? மனிதனுடைய பலவீனம் என்ன? தனக்கு பிடிக்காதவர் இப்படி அவங்கள பத்தி ஒன்று சொன்னாருன்னா இவர் என்ன செய்வார்? அதை ரசிச்சு ருசிச்சு கேட்பாரா இல்லையா? என்னச்சா?
அப்ப இது வந்து சும்மாவே என்ன செய்ய, அது வந்து அந்த புறம் என்பதற்குள்ள வீழ்றது, புறம் என்பதற்குள் வீழ்ந்து விடுதல். அப்ப ஆரம்பத்திலே வாயில அடைத்து விட்டால் ஹலாஸ் இல்லைங்களா. அப்ப இது வந்து சஹாபாக்களுடைய ஒரு மிகப்பெரிய முன்மாதிரி, நபித்தோழருடைய ஒரு மிகப்பெரிய முன்மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது. புரியுது அவங்க சொல்றது. எனவே சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பத்தி ஒரு அறிமுகத்தை அவர் கொண்டு வரார். அடுத்ததாக வஸ்மு அபி வக்காஸ், வக்காசுடைய தந்தை தானே சஅத் ரலியல்லாஹு அன்ஹுடைய தந்தை, அப்படிதானே வருது. சஅத் இப்னு அபி வக்காஸ், சஅத் வந்து சரி. அடுத்து யாரு? அபி வக்காஸ். அவர் யார்? அப்ப வக்காசுடைய தந்தை. அப்ப அவருக்கு ஒரு பேர் இருக்குமா இல்லையா? சஅதுடைய வாப்புக்கு ஒரு பேர் இருக்குமா இல்லையா? அந்த பேர் என்ன? மாலிக். அதை பாரு போடுறார், வஸ்மு அபி வக்காஸ் மாலிக். அவருடைய பேர் என்ன? மாலிக் இப்னி உஹைபின் அல் குரஷியு அஸ்-ஸுஹ்ரி. இவங்க வந்து அதாவது மாலிக் வந்து யாருடைய பிள்ளைன்னா உஹைபுடைய. அப்ப உஹைப் வந்து யாரு? இல்ல, உஹைப் வந்து சஅத் யாரு? பாட்டன், அப்படித்தானே? பாட்டனா இல்லையா? சஅத் இப்னு மாலிக் இப்னு உஹைப், சஅத் இப்னு மாலிக் இப்னு உஹைப், சரியா? அடுத்தாக குறைஷி கோத்திரத்தை சேர்ந்தவங்க, குறைஷிலும் ஸுஹ்ரி என்ற கிளையை சேர்ந்தவர்கள். இவங்களோட புனை பேர் வந்து பாத்தீங்கன்னா அபு இஸ்ஹாக், அபு இஸ்ஹாக், அபு இஸ்ஹாக் என்ற பேர், சரியா? இவங்களுடைய சிறப்பு பெயர்கள்ல வந்து என்னன்னு சொன்னால் அல் அசது ஃபி பராசீனி என்று சொல்றது. அல் அசது சிங்கம், ஃபி பராசீனி என்ற சிங்கத்துடைய நகங்கள் இருக்குதானே, பராசீனா நகங்கள், அதை சொல்றது. அப்ப இது வந்து அவ்வளவு பெரிய வீரத்தை போர்ல வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மாபெரும் வீரர் தான் இவங்க, சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அதே போன்று அவங்க இஸ்லாத்துடைய குதிரை வீரராக அவர்கள் இருந்தார்கள், வஃபாரிஸுல் இஸ்லாம். அதே போன்று நீங்க எடுத்தீங்கன்னா துஃபிய சனத 55 பில் அகீக் நவாஹில் மதீனா, அதாவது ஹிஜ்ரி 55ல அகீக் என்ற இடத்துல, மதீனாவுடைய ஒரு பகுதி, மதீனாவுடைய ஒரு பகுதியில அகீக் என்ற இடத்துல இவங்க மரணிக்கிறாங்க. ஹிஜ்ரி எத்தனைல? 55ல மரணிக்கிறாங்க, சரியா? சஅத் இப்னு அபி வக்காஸ் அவங்களுக்கு வந்து ஒருத்தர் யாரோ ஒருத்தர் வீடியோ காட்டினாரு, கபர் எங்கன்னா சைனால எங்க வச்சுக்கிறான் கபர். யார் சார் பாத்தீங்களா தெரியும்? ஒருத்தர் காட்டினாரு, எனக்கு புதுனமா இருந்துச்சு, உனக்கு ஞாபகம் இருக்காது இல்லையா? அப்ப சைனால. ஆனா அவங்க எங்க மரணிச்சாங்க? மதீனால. அவங்க மரணிச்சது எங்க? மதீனால. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் இந்த ஜனாசாவுக்கு அவங்க ஜனாசா தொழுகை முதல்ல தொழுறாங்க என்ற செய்தியும் வருது. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட பிரபலமான செய்திகள்ல ஏதாவது செய்தி ஞாபகம் இருக்குதா? அந்த செய்தி, அதே மாதிரி அந்த செய்தி அவங்களுக்கு அவங்க கூஃபால பொறுப்பா இருந்த காலத்துல, அதே மாதிரி மக்கால் அவங்க நோய்வாய்ப்பட்ட போது முழு சொத்தை என்ன செஞ்சாங்க? வசியத்து செய்ய முற்பட்டாங்களே. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? பாதி 3/1 அதிகம் தான் என்ற செய்தியெல்லாம் இவங்களோட விஷயத்துல வரும். சரி, அடுத்து இவங்க பாருங்க, வஹுவ ஆஹிருல் அஷரத்தில் முபஷ்ஷரீன பில் ஜன்னதி மௌத்தன், வஹுவ ஆஹிருல் அஷரத்தில் முபஷ்ஷரீன பில் ஜன்னதி மௌத்தன். அப்படின்னா சொர்க்கத்துக்கு நற்செய்தி சொல்ற 10 நபித்தோழர்கள இறுதியாக மரணித்தவர்கள், இறுதியாக மரணித்தவர்கள் என்ற செய்தியையும் இதிலே குறிப்பிடுகின்றார்கள். சரி, நாங்க சொர்க்கத்துக்கு நற்செய்தி சொல்லப்பட்ட 10 நபித்தோழர்கள் யார் யாரு? அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி. அடுத்து சொல்லுங்க. தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் 5, ஜுபைர் இப்னு அவ்வாம் 6, அபூ உபைதா 7, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் 8, சஅத் இப்னு அபி வக்காஸ் 9, சயீத் பின் ஸைத் 10. சரிதானே? அப்ப இதுல வந்து கூற்றுக்கள், யாருடைய கூற்றுக்கள் இதுல வரல? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபோட கூற்றுகள் இதுல வரல. சயீத் பின் ஸைதுடைய கூற்றுக்கள் எதுவும் இதுல வரல. ஹைர், சரி. எனவே இந்த கூட்டு சம்பந்தமாக உள்ள இதுல நாம் இதுல கூடுதலாக ஏதாவது விளக்கங்களை ஷேக் அவங்க சொல்லும் போது
ஷேக் சாலிஹ் உஸைமீன் ஹஃபிதுல்லாஹ் என்ன சொல்றாங்கடா, அதாவது இந்த இந்த கூற்று நமக்கு சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஒரு அடியான் தனது தீனை மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டும், தனது தீனை மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டும். எந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல, எந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் சொல்லுங்க. அதாவது ரெண்டு பேருக்கு மத்தியில் முரண்பாடு வரும்போது, பிணக்குகள் வரும்போது, அதை ஷைத்தான் தனக்கு சாதகமாக ஆக்கி, அதை ஷைத்தான் தனக்கு சாதகமாக ஆக்கி என்ன செய்வான், மார்க்கத்துல தான் அங்க பிரச்சனைகளை உருவாக்க முயற்சிப்பான், அவருடைய மார்க்கத்தில், அவருடைய தீன்ல. எனவே இதுல வசியானத்துல் உஹுவத்துல் ஈமானியா, இங்கு அந்த ஈமானிய சகோதரத்துவம் பலமாக பாதுகாக்கப்படுகிறது, பலமாக பாதுகாக்கப்படுகிறது. எனவே அவர்களுக்கு மத்தியில் என்ன முரண்பாடு இருந்தாலும் அதை அவங்க எதை அனுமதிக்கல, அதுல யாரும் இடையில என்ன செய்யக்கூடாது, நுழைவதை அப்படி சொன்னாரு இப்படி சொன்னார் என்று நுழைவதை அவர் என்ன செய்யல, அனுமதிக்கவில்லை. இது தீன்ல ஒருவருடைய தீன்ல உள்ள குறை என்றார். என்ன விளக்கம் சொல்றாருடா, இப்படி ஒருத்தர் அதுல அகப்பட்டாருன்னு வைங்களே, எதுல குறை இருக்க, அவருடைய தீன்ல மார்க்கத்துல குறை இருக்கிறது என்றுதான் அர்த்தம். இதுல விழக்கூடாது, இதற்கு வாய்ப்பளிக்கவே கூடாது, இடம் அளிக்கவே கூடாது. புரியுது அவனு சொல்றது? ஏன்னா ஷைத்தானுடைய விருப்பம் என்ன, பகைமையை, குரோதத்தை, விரோதத்தை ஏற்படுத்துவதுதான். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில அப்ப அவங்க பாதுகாத்து கொண்டாங்க, அந்த புறம் என்ற பெரும் பாவத்தில் விழுந்து விடாமல், தனது நஃப்ஸுக்கு ஹவாவுக்கு அடிமைப்பட்டு விடாமல். நறுமையான சகோதரர்களே, அவங்க சொன்ன அந்த வார்த்தை என்பது நாங்க ஒவ்வொருவரும் முன்மாதிரியாக கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தை, மிக முக்கியமான ஒரு வார்த்தை. எனவே ஷைத்தான் என்ன செய்வான், தனது ஏஜென்ட்டுகளை இப்படி அனுப்பி வைப்பான். இப்படியான நேரங்கள் இந்த மாதிரி வேலையை பார்க்கும் போது இன்னும் முரண்பாடுகள், பிளவுகள் ஏற்பட்டு, விரிசல்கள் ஏற்பட்டு என்ன செய்யும், அங்கு அந்த உள்ளங்களுக்கு மத்தியில் ஒரு தூரமான நிலைதான் அங்கு ஏற்படும். எனவே நறுமையான சகோதரர்களே, பாருங்க, ஒரு தடவை அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமுல்லா அவங்கள்ட்ட ஒரு அன்னஹு தஹல அலைஹி பௌது அஸ்ஹாபில் ஹதீஸ், ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய சிலர் வாராங்க, அவர்கிட்ட கற்றுக்கொள்ளக்கூடியவங்க, ஹதீஸ் அறிவிக்கக்கூடியவங்க வாராங்க. வரும்போது கேட்கிறாங்க, மின் ஐன அத்தைத்தும், நீங்க எங்கிருந்து வாரீங்கன்னு கேட்கிறாங்க. சொல்லுவாங்க, மின் அபி குரைப், அபி குரைபிடமிருந்து வருகிறோம். அபு குரைப் அவரோட அறிவிப்பாளர். இப்ப சொல்றாங்க, உக்துபு அன்ஹு ஃபஇன்னஹு ஷைഖுன் சாலிஹ், அவரிடமிருந்து நீங்க ஹதீஸ் எழுதுங்க, அவர் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை நீங்க பதிவு செய்யுங்க, அவர் நல்ல ஒரு மனிதர், ஒரு சாலிஹான ஒரு நல்ல மனிதர் என்று சொல்லும் போது, அது ஒருத்தர் சொல்றாரு, அவர் உங்களை பற்றி குறை சொல்லிக் கொண்டிருக்கிறாரு, உங்களை பற்றி குறை கூறிக்கொண்டிருக்கிறார் என்று சொல்லும் போது சொல்றாங்க, ரஜுலுன் சாலிஹுன் புலியபி என்றான். 4 வார்த்தை, ரஜுலுன் சாலிஹுன், நல்ல மனிதர், என்னை கொண்டு சோதிக்கப்பட்டிருக்கிறார். அவ்வளவுதான் சொல்றான். ரஜுலுன் சாலிஹ் புலியபி, என்னை கொண்டு என்ன செய்யப்பட்டிருக்கிறாரு, சோதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற தவிர வேற எதுவும் சொல்லல என்றதை நாங்க பாக்குறோம். எனவே சுப்ஹானல்லாஹ், இது அறிஞர்களுடைய முன்மாதிரிகள் என்பதற்கு இவைகள் எல்லாம் சான்றாக இருக்கின்றன. எனவே நறுமையான சகோதரர்களே, சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு பற்றிய அந்த செய்திகள், இந்த செய்தியுடைய அந்த முக்கியத்துவம், இவைகளை எல்லாம் நாங்க பார்த்தோம். சரியா? ஹைர். அஷரத்துல் முபஷ்ஷரா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல ஃபகான அவ்வலுஹும் மௌத்தன், அஷரத்துல் முபஷ்ஷரால முதல்ல மரணித்தவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. வகானத் வஃபாத்துஹு சனத் 13 ஹிஜ்ரி 13ல அவங்க மரணித்தாங்க. ஹிஜ்ரி 13ல மரணித்தாங்க. அப்ப கடைசியாக மரணித்தவர் யாரு? சஅத் இப்னு அபி வக்காஸ். ஹிஜ்ரி எத்தனை மரணித்தாரு? 55. அப்ப ரெண்டுக்கு மத்தியில் எவ்வளவு காலம்? 42 வருடங்கள். 42 வருடங்கள். ஹைர். சரி, அடுத்ததாக அருமையான சகோதரர்களே, அடுத்த ஒரு கூற்று இருக்கிறது, அதை மாத்திரம் பார்த்து நாங்கள் முடித்துக் கொள்வோம். இந்த கூற்று சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு. சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு மக்காவாசியா மதீனாவாசியா? மதீனாவாசி. சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹுடைய கூற்று. அவங்க ஒரு துஆ செய்றாங்க, அதுதான் கூற்று. என்ன துஆ செய்றாங்கடா, அல்லாஹும்ம ஹப்லி ஹம்தா வ ஹப்லி மஜிதா லா மஜித இல்லா பிஃபிஆல் வலா ஃபிஆல இல்லா பிமால் அல்லாஹும்ம லா யுஸ்லிஹுனில் கலீல் வலா அஸ்லுஹு அலைஹி. இது இப்னு அபி ஷைபால வரக்கூடிய ஒரு ரிவாயத், ஹாக்கிம்ல வருகிறது. இதான் கூற்று. சரியா? இப்ப இந்த கூற்று ஒரு துஆ, அவங்க ஒரு துஆ கேட்கிறாங்க. துஆ பாருங்க, அல்லாஹும்ம ஹப்லி ஹம்தா. என்ன அர்த்தம்? அல்லாஹும்ம யா அல்லாஹ், ஹப்ன வார்த்தை என்ன? வஹப்ல நான் சொல்றேன்,
வஹப் வஹப் கொடைய அருள்வாயாக அருள்வாயாக. ஹப்லி ஹம்தன் என்னது புகழை, எதை கேட்கிறாங்க? புகழை எனக்கு அருள்வாயா. வஹப்லி மஜிதன், வஹப்லி மஜிதன், மஜித் என்றாலும் ஒரு கீர்த்தி என்று சொல்லுவோமா இல்லையா? அந்த கீர்த்தியை ஒரு சிறப்பை அருள்வாயாக. லா மஜித இல்லா பிஃபிஆல், சிறப்பு என்பது செயல்படுவதை கொன்றே அன்று இல்லை. சும்மா சிறப்பு கிடைக்காது. சிறப்பு என்பது செயல்படுவதை கொன்றே அன்று இல்லை. வலா ஃபிஆல இல்லா பிமால் என்றார். வலா ஃபிஆல இல்லா பியால், செயல்படுவதற்கு பணம் தேவை என்று சொல்ற. செயல்படுவது என்பது பணமின்றி செயல்படுதல் இல்லை என்றார். பணமின்றி செயல்படுதல் இல்லை. அல்லாஹும்ம லா யுஸ்லிஹுனி அல் கலீல், அடுத்து என்ன? கொஞ்சமாக இருந்தாலும் அதை கொண்டு சீர்படுத்தவும் முடியாது. பணம் எப்படி? கொஞ்சமாக இருந்தாலும் வலா யுஸ்லிஹுனி அல் கலீல், அதை என்னை சீர்படுத்த வலா அஸ்லுஹு, அதன் மூலம் சீர்படுத்தவும் முடியாது என்று சொல்றார். பின்னால விளக்கத்தை கூடுதலா பார்ப்போம். இந்த துவாவுடைய விளக்கத்தை அழகா சொல்வார் பின்னால. சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க யாரு பாருங்க. சஅத் இப்னு உபாதா இப்னி துலைம், இப்னி துலைம், அவனோட பாட்டோட பேர் என்ன? துலைம். தந்தையுடைய பேர் என்ன? உபாதா. துலைம் அல் அன்சாரி, அல் அன்சாரி. அடுத்த அல் ஹஸ்ரஜி, இவர் தலைவர். ஹஸ்ரஜ் கோத்திர என்ன? தலைவர். இவருடைய புண்ணிய புனை பேர் என்ன? அபு சாபித், அபு சாபித். அவர் மகன பேர் சாபித், அபு சாபித். அதே போன்று அபா கைஸ், இப்படி அழைக்கப்பட்டார் அபு கைஸ். இவருக்கு ஒரு சிறப்பு பேர் இருக்குது அல் காமில். இவருக்கு ஒரு சிறப்பு பேர் இருக்குது அல் காமில். அதற்குரிய விளக்கத்தையும் பார்ப்போம். அல் காமில்னா முழுமை தானே, முழுமைத்துவம் பரிபூர்ணத்துவம் தானே. அப்ப அல் காமில் ஒரு சிறப்பு இருக்குது. இவர் ஹிஜ்ரி 15 மரணிக்கிறார். தூஃபிய சனத 15, ஹிஜ்ரி 15 மரணிக்கிறார். புரியுதா? வகீல கைரு தாலிக் பிஷாம், இவர் எங்க ஷாம்ல மரணிக்கிறார். வல் மஷ்ஹூர் அன்னஹு பி ஹௌரான், அங்க என்ன ஹௌரான் என்ற அந்த பிரபலமான ஒரு இடம் என்று அவர் மரணித்த இடம் பற்றியும் இதிலே சொல்லப்படுகிறது. இதுதான் சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாற்றை நீங்க பார்க்கலாம். ஒரு தடவை அவர் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வருவார். சொல்வார், எனது தாயார் மரணிக்கின்ற போது நான் மதீனாவில் இருக்கவில்லை. எனது தாய் மரணிக்கின்ற போது நான் மதீனாவில் இருக்கவில்லை. எனது தாய்க்காக நான் சதக்கா செய்யலாமா, தாய்க்காக சதக்கா செய்யலாமா என்று கேட்ட போது நபி அவங்க அனுமதி கொடுத்தாங்க. அந்த ஒரு கிணற்ற தண்ணீரை சதக்காவாக இது பண்ணாங்கன்ற செய்தியில நாங்க பார்க்கிறோம். சரி, என் அருமையான சகோதரர்களே, இவர்களுடைய இந்த கூற்று இருக்கிறதானே, இந்த கூற்றுடைய கொஞ்சம் விளக்கத்தை மாத்திரம் நாங்க பார்த்து இன்றைய பாடத்தை நிறைவு செய்யலாம். இப்ப இந்த கூற்றுல முதல் பகுதி என்ன சொன்னாரு? முதல் பகுதி அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யறாரு? யா அல்லாஹ் எனக்கு புகழை அருள்வாயாக என்று கேட்கிறார். புரியுதா சொல்றது? எனவே இங்க நீங்க என்ன இதுக்குரிய விளக்கத்தை ஷேக் சாலிஹ் உஸைமி ஹஃபிஸஹு சொல்றாங்க. முராதுஹு பிஸ்ஆலில் ஹம்த், என்ன சொல்றாருன்னா, அதாவது ஒரு மனிதன் பிறரால் பாராட்டப்படுகின்ற செயல்களை செய்வதை அவங்க விரும்புறாங்க. எதை விரும்புறாங்க? ஒரு மனிதன் பிறரால் எப்ப பாராட்டப்படுவான்? நல்ல செயல்களை செய்யும் போது, நல்லதை செய்யும் போது, நல்லவற்றை செய்யும் போது பிறரால் செய்யப்படுவாரு, பாராட்டப்படுவார். எனவே அவர் விரும்பியது அதைத்தான். புரியுது அவங்க சொல்றது? அதே போன்று அடுத்து அவங்க சொல்றாங்க, மஜித் என்ற வார்த்தை இருக்கே, அடுத்து கேட்டார் வஹப்லி மஜிதா. அப்ப அந்த மஜித் என்பது என்னடா? மக்களுக்கு மத்தியில் அவரது நலவுகள் தான் பேசப்பட வேண்டும். மக்களிடத்துல அவரது நலவுகள் தான் பேசப்பட வேண்டும் திரும்ப திரும்ப என்பதுதான் அவர் விரும்புறார். தன்னை பற்றி மோசமாக என்ன செய்யப்படக்கூடாது, பேசப்படக்கூடாது. தன்னை பற்றி மக்கள் நல்லதைத்தான் பேச வேண்டும் என்றதை விரும்புறார். இதுல நல்லமா இல்லையா? சொல்லுங்க. இதனை யார்கிட்ட தான் கேட்கிறாரு? அல்லாஹ்விடம் தான் கேட்கிறார். யார்கிட்ட கேட்கிறாரு? அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார். எனவே அடுத்து மூன்றாவது என்ன சொல்றாரு? மூன்றாவது அன்னல் மஜித லா யுனாலு இல்லா பிஃஅல். அப்படி என்ன? அந்த மக்கள் நல்லதை பேச வேணும்னா என்ன செய்யணும்? செயல்பட வேண்டும். சும்மா என்ன செய்ய நலவு கிடைக்குமா? இல்லைங்களா? சும்மா எல்லாம் நலவை எதிர்பார்த்தான்னு சொன்னா அது முனாஃபிக்குடைய பண்பாகத்தான் இருக்கும். இல்லைங்களா? ஒரு முனாஃபிக் கூட செயல்படுவான். எனவே அந்த அடிப்படையில அவர் என்ன சொல்றாருன்னா, அதில் உண்மையாளராக இருக்க வேண்டும் என்பதை விரும்புகிறார்.
அதற்காக செயல்பட வேண்டும். அதையும் அல்லாஹ்விடத்துல கேட்கிறார். அடுத்து நாலாவது, அதுக்கு என்ன தேவை? பணம், பொருளாதாரம் தேவை என்றதை சொல்றார். இப்ப பொருளாதாரத்தை பொறுத்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. பொருளாதாரத்தை பத்தி ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க ஹதீஸ்ல? ஏதாவது ஹதீஸ் தெரியுமா பொருளாதாரத்தை பத்தி சொன்ன ஹதீஸ்கள்ல? இந்த ஹதீஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நிஅமல் மாலு ஸாலிஹ் லிர்ரஜுலி ஸாலிஹ். என்ன அர்த்தம் சொல்லுங்க? நிஅமல் மாலு ஸாலிஹ் லிர்ரஜுலி ஸாலிஹ். நிஅமன சிறந்தது, நல்லது. அல் மாலு ஸாலிஹ் என்ன? நல்ல பணம், நல்ல பணம். சரியா? லிர்ரஜுலி ஸாலிஹ் யாருக்கு? நல்ல மனிதருக்கு. நினைச்சா பணம், நல்ல பணம் நல்லது, நல்ல மனிதருக்கு, நல்ல மனிதருக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப எனவே பணம் ஹலாலாக ஒரு ஹலாலாக உழைக்கிறார், அந்த பணம் ஒரு நல்ல மனிதருக்கு சேருகிறது என்றால் அவர் என்ன செய்வார்? அந்த பணத்துக்கு அந்த பொருளாதாரம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்வார், ஏழைகளுக்கு உதவுவார், அல்லாஹ் விரும்பக்கூடிய வழிகளை செலவு செய்வார். சலஃபுகள் சொல்லுவாங்க அல் மாலு சிலாஹுல் மூமின் சொல்லிக்கிறான். அல் மாலு சிலாஹுல் மூமின் என்ன அர்த்தம்? அல் மாலு பணம், சிலாஹுல் மூமின் மூமினின் ஆயுதம் என்று சொல்லிக்கிறான். சிலாஹுல் மூமின் என்றும் சலஃபுகள் சொல்லி இருக்கிறான். அருமையான சகோதரர்களே, எனவே அந்த அடிப்படையில இந்த இடத்துல அவங்க அல்லாஹ்விடத்துல பொருளாதாரத்தை கேட்கிறாங்க. எதற்கு? பேராசையிலையா? பேராசையிலையா? அவங்க வாரி கொடுத்த ஒரு தோழர். யாரு? வாரி கொடுத்த ஒரு தோழர் தான் யாரு? ஸஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு. புரியுதா சொல்றது? எனவே அவர் பொருளாதாரத்தை எதற்கு விரும்பினாரு? அவர் மக்களுக்கு கொடுப்பதற்கும் அதன் மூலம் அவர் தனது மறுமைக்கு, தனது தீனுக்கு, அதற்குத்தான் அவர் அதை கேட்கிறார். எனவே நறுமையான சகோதரர்களே, செல்வம் என்பதை பொறுத்தவரையில அந்த செல்வத்துக்குரிய கடமைகளை செய்யக்கூடிய செல்வந்தன் சிறந்தவன். அந்த செல்வந்தன் யார் தான்? அவன் சிறந்தவனாக இருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அந்த அடிப்படையில அவங்க கேட்டதெல்லாம் பேராசைக்கு அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடிப்படை எதுக்குதான்? மார்க்கத்துக்கு சேவை செய்வதற்கும் மக்களுக்கு உதவி செய்வதற்கும் தான் அவங்க கேட்டாங்க என்பதை நாங்க பாக்குறோம். அவங்க எந்த அளவுக்கு நீங்க அவங்களோட வாழ்க்கையில் உள்ள செய்திகள் எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, உர்வத் இப்னு ஸுபைர் சொல்றாரு, அவங்க மக்காவுடைய மேட்டு பகுதிகளில், மதீனாவுடைய மேட்டு பகுதிகளில் இருந்து கொண்டு சொல்லுவாங்களாம், யாருக்காவது உணவு, யாருக்காவது என்ன இறைச்சி தேவை என்றால் ஸஅத் இப்னு உபாதாவிடம் வரட்டும் என்று மக்களை அழைத்து மக்களுக்கு வாரி வாரி வழங்கக்கூடியவராக அவர்கள் இருந்தார்கள் என்ற செய்தியை நாங்க பார்க்கிறோம். இந்த அளவு ஒரு சிறந்த ஒரு தோழர் தான் இந்த ஸஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அவர்களுடைய சிறப்பு பெயர்கள்ல நாங்க சொன்ன அவங்க ஹஸ்ரஜ் கோத்திரத்தை சேர்ந்தவங்க படிச்சோம். அவங்களோட புனை பேர் என்ன? அபு சாபித், அபு கைஸ் என்ற பேர் படிச்சோம். அதே போன்று இந்த காமில் என்ற வார்த்தையை பொறுத்து அதுக்கு ஒரு விளக்கம் தெரிஞ்சுக்கொள்ள. காமில் என்ற வார்த்தை தானே முழுமைதானே, பரிபூர்ணம் தானே. இப்ப ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ சொன்னாங்க, ஆண்களில் அதிகமானவர்கள் பரிபூர்ணமானாங்கன்னா கமுல மினர் ரிஜாலி கசீர். ஹதீஸ்ல எப்படி வருது? கமுல, காமில், காமில், கமுல, கமுல மினர் ரிஜாலி கசீர். ஆண்கள்ல அதிகமானவர்கள் பரிபூர்ணம் அடைஞ்சான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. வலம் யக்முல் மினன் நிசாயி, பெண்கள்ல சிவா ஆசியத்த இம்ராஅத்தி ஃபிர்அவுன் வ மரியம பின்தி இம்ரான். பெண்கள்ல இவங்க ரெண்டு பேரை தவிர பரிபூர்ணம் அடையலன்றான். இல்லையா? முன் சென்ற சமுதாயங்கள் யார் யாரு? ஃபிர்அவுனுடைய மனைவி ஆசியா, அதே போன்று இம்ரானுடைய மகள் மரியம். புரியுதா சொல்றது? அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த இடத்துல இவங்க இந்த கமால் என்ற வார்த்தையை பொறுத்தவரை என்ன சொல்றாருன்னா, அதாவது அல்லாஹ்வுடைய பரிபூர்ணத்துவம் என்பது அது அவனுக்கு மாத்திரமே உரியது, அது அவனுக்கு மாத்திரமே உரியது. மனிதர்களுடைய பரிபூர்ணத்துவம் என்பதை பொறுத்தவரையில நறுமையான சகோதரர்களே, அவர் எந்த அளவு மார்க்கத்தை பின்பற்றி வாழுகிறார், மக்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்கிறார் என்பதையெல்லாம் கொண்டவைகளாக அவைகள் இருக்கின்றன. எனவே இத்தோடு நாம் இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்பை நிறைவு செய்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.